இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே பார்வோனால் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களை காப்பாற்றும் விதமாக யாவே இறைவன் இறங்கி வருவார். மோசேவுக்கு காட்சி கொடுப்பார் எரியும் முட்புதரில், சினாய் மலையில். அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே நீங்கள் யாருன்னு கேட்பாரு. எனக்கு காட்சி கொடுங்க, நீங்கள் யாருன்னு கேட்பார். அப்போ ஆண்டவர் மோசேவுக்கு தான் யாருன்னு சொல்லுவார். அவருடைய பெயராக இந்த வார்த்தையை சொல்லுவார், யாவே இறைவன். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமேன்னு சொல்லுவார். நான் தான் இருக்கின்றவன். இந்த உலகிலே இறை என்று ஒருவர் இருக்கிறார் இல்லையா, அது நான் தான். கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமேன்னு சொல்லுவார். இது கடவுளுக்கு மிக பொருத்தமான பெயர். என்றால் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கின்றவர். எந்த நிலையிலும், அது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும், எந்த நிலையிலும் உடன் இருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். இதுதான் இன்றைய தியானம் சகோதரர்களே. கடவுள் நம்மோடு இருக்கிறவர். இம்மானுவேல் சொல்ல முடியா, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல்னு சொல்லுவோம். இதுதான் இன்றைய தியானம் சகோதரர்களே. இந்த திருப்பாடலில் பாருங்க, பார்ப்போம். நல்ல வசனம் இன்றைக்கு. அற்புதமான திருப்பாடல் 9 12வது திருவசனம். இதில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் குறித்து வைங்க, இந்த வசனத்தை குறித்து வைங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி பார்க்குற மாதிரி இடமோ அங்கெல்லாம் அதெல்லாம் எழுதி வைங்க. 9ஆம் திருப்பாடல் 12ஆம் திருவசனம். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். ஆண்டவர் கட்டத்தை கொடுக்க மாட்டார், ஞாபகம் வச்சுக்கணும். கடவுள் அருள்வது நன்மையே, குறித்து வச்சுங்க. நீங்கள் நல்லதையே ஆண்டவர் அருள் கொடுக்குறார். அனைத்தும் நல்லது தான். தீயதை கொடுக்குற நம்முடைய கடவுள் கிடையாது. ஆண்டவர் நல்லதை அருள்வார். முதல் வாசகம் பாருங்க, எலியா இறைவாக்கினர். கார்மேல் மலையிலே போலி இறைவாக்கினருக்கும் எலியாவுக்கும் போட்டி, யார் உண்மையான கடவுள் என்று. யாவே இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று எலியா வழியாக நம்ம எண்பிக்கிறார். பாகாலோட இறைவாக்கினால அங்கே வாளுக்கு இரையாக்கப்படுகிறார், கொன்று குவிக்கிறார் அங்கே எலியா இறைவாக்கினார். இதை என்ன பண்றாங்க, அந்த நாட்டுடைய அரசி ஆகவனுடைய மனைவி இசபெல் என்ன பண்றாங்க, பார்த்து கொதித்து மகராசி கொதித்து எழுறாங்க. எங்களுடைய பாகால் இறைவாக்கினாலாம் எலியா நீ கொண்டு குவிச்சிட்ட, நாளைக்கு இதே மாதிரி அவன் உயிர் போக போது சொல்லிட்டு பண்றா. அந்த இசபெல் சூளுரைக்கிறார். எலியா பயந்து போடுறாரு. ஐயோ, நாட்டு ராணி முடிவு செஞ்சுட்டா, அவன் கொடுமைக்காரியாவ, நம்மளை கொல்லாம விட மாட்டான், தப்பிச்சு ஓடுறாரு. பல இடத்துல தாண்டி ஓடுறாரு. உயிர் போயிச்சா போதும், தப்பிச்சு ஓடுறாரு. அங்கே போய் என்ன பண்ண, அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறாரு. சூரச்செடி பார்த்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. கடலில் பண்ணுறாரு, அவருக்கு அப்பமும் தண்ணியும் கொடுக்குறாரு. பாப்பு அப்பயும் நம்பிக்கை இல்லை, கடவுள் காம செய்வார் நம்பிக்கை. எலியா கிடையாது, திரும்ப ஓடுறாரு. ஓடி போய் என்ன பண்ணுறாரு, ஒரு மலை குகையில் பண்ணுறாரு, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்படி ஒளிந்த இறைவன் அந்த ஒரே மலையில் ஓடி என்ன பண்ணுறாரு, குகையை பார்த்து பதவி உள்ள தனது பொண்ணு என்ன பண்ணுறது, உள்ள போய் பதவிக்கிறாரு. அப்படி ஒளிந்து கொண்ட அந்த இறைவன், அந்த எலியாவுக்கு கடவுளுடைய அருளுரை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, எலியா வெளியே வா. பயந்துட்டு இருக்காரு, நான் இந்த பக்கம் கடந்து போக போறேன், வெளியே வா கூப்பிடுறாரு. அப்போ பயங்கரமான ஒரு புயல் காத்து அடிக்குது. அதிலே கடவுள் கிடையாது. தீப்பழம் நெருப்பெல்லாம் வருது.
குகைக்கு வெளியே. அதில் ஆண்டவர் இல்லை. இறுதியாக மெல்லிய காற்று, மென்மையான ஒலி அங்கே கேட்குது. அப்போது எலியா அங்கே வரார். வந்து ஆண்டவரை என்ன பண்ணார்? அவர் உணர்கிறார். கடவுள் அவன் என் கூட இருக்காரு, நான் தைரியமாக இருப்பேன். அப்போ இக்கட்டிலே கடவுளுடன் இருக்கிறார். ஆனால் எலியா என்ன பண்ண அது உணரல. அவர் பயந்து ஓடுறார். கடவுளை கார்மெல் மலையிலே என் கடவுள் உண்மையான கடவுள் என்று எண்பித்த அந்த எலியா, அந்த தெய்வம் என்னை காப்பாற்றுவார் நம்பிக்கை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இறங்கி போச்சு. நாம் நம்பிக்கை கொஞ்சினாலும் சகோதரர்களே, கடவுள் நம்ம கூட அங்கே பாருங்க, நம்ம கூட இருக்காரு. விட்டு அவர் ஓடுற மட்டும் நம்ம தான் ஓடுறோம், விட்டு ஓடுறோம். கடவுள் நம்மை விட்டு வெளியே போவது கிடையாது, ஓடி போவது கிடையாது. நட்சத்திரம் பாருங்க, இன்னைக்கு கப்பலில் படகுல போயிட்டு இருக்காங்க கலிலேயா கடல்ல. 4ஆம் அது விடிய கால 4ஆம் சம வேலை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த திருத்தூதர்கள் கொஞ்சம் படுத்து கொஞ்சம் டயர்டு, விடிய டைமில் தூக்க கலக்கம் அவங்களுக்கு. அப்படி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, பெரிய காற்று வீசுதாங்க. அந்த காற்றிலே கடல் கொஞ்சம் அப்படி எப்படி ஆடுகின்ற அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கடலில் நடந்து வருகிறார். அதை பார்த்து எல்லாம் பயந்து கத்துறாங்க. ஐயோ பேய் 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 கத்துறாங்க. ஆண்டு சொல்கிறார், பயப்படாதீங்க, தைரியமாக இருக்கு, நான் தான் ஏன் பயப்படுறீங்க, நான் தான் வரேன் என்று சொல்கிறார். அப்படி பேதுருடைய வார்த்தையை ஸ்டேட்மெண்ட் இங்கே பாருங்க. அன்றைக்கு எலியாவை இறைவாக்கினருக்கெல்லாம் இறைவாக்க நம்ம சொல்கிறோம். அவர் என்ன பண்ணார், ஆணோடலோடு ஆண்டவர் விண்ணகத்தை எடுத்துக்கொண்டார், நெருப்பு தேரிலே எடுத்துக்கொண்டார். இங்கே அதே போல திருத்தூதருக்கெல்லாம் தலைவர் யாரு? பேதுரு. அவர் நம்ப மறுக்கிறாரு பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, ஆண்டவரே நீர்தாம் என்றால், நீர்தான் எங்களுடைய தலைவர், எங்களுடைய எப்போதுங்களுடைய ஆண்டவர்னு சொன்னா, நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆணை கொடுங்க. நம்பிக்கை பாருங்க. கடவுள் அந்த பிள்ளைங்க புயல்ல கஷ்டப்படுதுங்களே, என் பிள்ளைங்க இந்த மாதிரி அழகழிக்கப்படுதே சொல்லிட்டு கடவுள் நடந்து வந்து காபதஸ் பண்ண வராரு. அதை நம்ப மறுக்கிறது மறுக்கிறாரு பாருங்க. பார்ப்போம். நீர்தான் என்றால் நானும் தண்ணியில் நடந்து போறணும், எனக்கு உத்தரவு கொடுங்க, ஆணையிடும். சரி வா. நடந்து போறாரு, நடந்துதான் போறாரு. அப்பவும் நம்பிக்கையோடு நடந்து ஆண்டவரை பற்றி கொள்ளாம போல அவரு. அப்பையும் பயம், ஐயோ செத்துருவோமோ பயம். அப்பயும் தண்ணிக்குள்ளே அந்த ஒரு நம்பிக்கை தண்ணிக்குள்ள மூழ்க வைக்குது அவர். எப்படி எளிய நம்பிக்கையில் பயம் என்ற இது அவரை பிடிச்சி ஆட்டுச்சு, அந்த மாதிரி நம்பிக்கையில் அதை உயிர் பயம் இங்கே தண்ணிக்குள்ள அவரை மூழ்க வைக்குது. ஆனால் அவர் வார்த்தை பாருங்க, ஐயோ ஆண்டவரே காப்பாத்துங்க நான் சாகரன், காப்பாத்துங்க. கைப்பிடிச்சு தூக்குறார். ஏன்? நம்பிக்கை குன்றியவனே. எதுக்கு என் நம்பிக்கைலாம்? நான் தானே சொல்றேன்ல, என் புதுமையெல்லாம் நீ கிட்ட இருந்து பார்த்தல, அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்? எதுக்கு பயந்து சாகிறேன்? நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்று ஆண்டவர் அங்கு கடிந்து கொள்கிறார். சகோதரர்களே, நான் எப்படி இருந்தாலும் கடவுள் என்ன பண்றாரு, நம்ம கூடவே வழிநடத்துகிறார். இருக்கின்றவர் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். நம்ம என்ன பண்றோம்? விசுவாசம் குன்றி அவரை உணர மறுக்கிறோம். சகோதரர்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொண்டவன் கூட இருந்தா கூரை ஏறி சண்டை போலான்னு சொல்லுவாங்க. நம்ம யார் கொண்டவர்? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம் தைரியத்தோடு இருப்போம். இதை எண்பிக்க 2ஆம் வாசிப்போம் பார்ப்போம். தன்னுடைய சொந்த மக்களாக இஸ்ரேல் மக்களை கடவுள் தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரேல் கூட்டத்தின் மத்தியிலே தான் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மாட்சியை எண்பிக்க தன் பிள்ளையை, தன் மகனை மனித சாயலாக அவர் மத்தியிலேயே பிறக்க வைத்தார் ஆண்டவர் யாவே இறைவன். சகோதரர்களே, கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கிறார், பக்கத்தில் தான் இருக்கிறார், உள்ளும் புறமும் இருக்கிறார். நாம் தான் உணர மறுக்கிறோம். சகோதரர்களே, அவனுடைய உடனிருப்பை உணர்வோம், விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வோம். அப்படி வளர்த்து கொண்டால் கடவுள் நம்ம கூடவே நமக்கு தெரியும். எனவே ஆண்டவரை உணர ஜெபிப்போம். இறையுடைய அமைப்பு இருப்போம். சந்திப்போம்.